ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த ஒரு வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் செகண்ட் மிட்டமுடைய ஒரிஜினல் கொஷின் பேப்பருடைய மாடல் பார்த்துடலாமா? சரி வாங்க ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தொடர்ந்து நிறைய வீடியோஸ் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், பல உள் தெரிக, சரியான கூற்றை தெரிவு செய்க. ஸோ இந்த ஒரு 1 மார்க் பார்த்துக்கோங்க. செகண்ட் ஒன், மரவேர் என்பது டேஷ் புணர்ச்சி. தேர்ட் ஒன், பொருத்தமான விடையை தேர்களை, சிறுபஞ்ச மூலம், குடும்ப விளக்கு, சீவக சிந்தாமணி, குறுந்தொகை. ஃபோர்த் ஒன், திருநாதர் குன்றின் ஒரு பாறையில் படைப்பு சிற்பங்களாக உள்ளவை டேஷ். ஃபிஃப்த் ஒன், கீழ்காண்பனவற்றுள் உணர்ச்சி தொடர் எது? ஸோ சிறுபஞ்ச மூலத்தில் உள்ள பாடல்கள் பெரும்பாலும் முன்னிலையில் அமைந்துள்ளன. இந்திய நூலகத்தில் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? ஸோ இந்த மாதிரி 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, இதை பார்த்துக்கோங்க. சிக்ஸ்த் ஒன், பல்வர் கால சிற்ப கலைஞர்களுள் சிறந்தது சான்று தருக. செவன்த் ஒன், அதிர புகுந்த கன கண்டேன், யார் கனவில் யார் அதிர புகுந்தார்? ஸோ செவன்த் ஒன் பார்த்துக்கோங்க. எயித் ஒன், மலை என்னும் பொருள் தரும் சொல் டேஷ். நைன்த் ஒன், ராவண காவியத்தின் ஆசிரியர் டேஷ். டென்த் ஒன், இசைத்தூண்கள் டேஷ் மன்னர்கள் காலத்தில் அமைக்கப்பட்டன. எவையேனும் 5 வினாக்களுக்கு விடையளி. ஸோ 2 மார்க்கில் நீங்கள் 5 எழுதணும். 11th ஒன், சாரதா சட்டம் எதற்காக இயற்றப்பட்டுள்ளது? 12th ஒன், கண்ணன் புகுந்த பந்தல் எவ்வாறு இருந்தது? 13, நீங்கள் விரும்பி படித்த நூல்கள் யாவை? 14, நடுதல் என்றால் என்ன? 15th ஒன், இடி கூறல் பெருங்கடல் இலக்கண குறிப்பு தருக. ஸோ மொழிபெயர்களை 2 கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. 17th ஒன், தலைவியின் பேச்சில் வெளிப்படுகின்ற பாடுபொருள் யாது? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், சிறுவினா. 3 மார்க் நீங்கள் 4 அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். 18th ஒன், மருத்துவர் முத்துலக்ஷ்மியின் சாதனைகளை எழுதுக. 19th ஒன், ராவண காவியத்தில் இடம்பெற்றுள்ள 2 ஓமைகளை எழுதுக. 20, சங்ககால பெண்பார் புலவர்களின் பெயர்களை எழுதுக. 21, கைப்பிடி கைப்பிடி பொருள் வேறுபாடு புணர்ச்சி விதி தருக. 22, உனக்கு பிடித்தவை எவை? உன் பொறுப்புகள் எவை? எவை எனும் 2. ஸோ 23 ஆண்டாளின் கலை காட்சியை எழுதுக. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், 5 மார்க்கில் 2 எழுதணும். காட்சியை கண்டு கவினுரை எழுதுக, எப்போவுமே கேட்கக்கூடிய ஒரு கொஷின். ஸோ 25 பாருங்கள், உங்கள் பள்ளி நூலகத்திற்கு தமிழ் ஆங்கிலம் என்னும் கையடக்கு அகராதி 10 படிகளை பதிவஞ்சலில் அனுப்புமாறு நெய்தல் பதிப்பகத்திற்கு கடிதம் எழுதுக. எல்லா கொஷின் பேப்பர்லையும் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஸோ இதை இம்பார்ட்டண்ட்டாக படிச்சுக்கோங்க. ஸோ 26 பாருங்கள், நூலகம் நூல்கள் ஆகியன குறித்து அண்ணாவின் வானொலி உரையில் வெளிப்படும் கருத்துக்கள் யாவை? அடுத்த கொஷின் பாருங்கள், இராணுவ காவியத்தில் உங்களை ஈர்த்த இயற்கை காட்சிகளை தருக. ஸோ இது இல்லைன்னா அது எழுதுகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், 8 மார்க், அதாவது கட்டுரை வடிவில் விடை தருக. 27ல் ஆன்னு 2 கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டு சிற்பங்கள் கலைநேயம் மிக்கவையாக வரலாற்று பதிப்புகளாக இருப்பதை நிறுவுக. செகண்ட் ஒன், நீங்கள் அறிந்த சாதனை பெண்கள் குறித்து எழுதுக. ஸோ அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த கொஷின் பேப்பரை பார்த்து நல்லா படிச்சுக்கோங்க. இது மட்டும் கிடையாது, இன்னும் உங்களுக்கு படிக்கணும்னு தோணுச்சுன்னா எல்லா கொஷினும் படிச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை ஸ்டூடெண்ட்ஸ்.